வணக்கம், குருவே சரணம். குண்டலினி சக்தி பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். அந்த குண்டலினி சக்தி எப்படி ஒரு மனிதனுக்கும் மேலே எழும்புதுன்ற தெளிவுகள் ஏதோ என்னுடைய குட்டி ஞான அறிவு கேட்டுனது எல்லாமே என் குருடைய அருள் தான். எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. சுத்த பச்சை மண். அதாவது பக்தி மார்க்கத்தில் செல்லும் பொழுது இந்த நாகசக்தி குண்டலினி சக்தியாக ஆக்டிவேஷன் ஆகும். அதை நம்ம எப்படி ஒன்றாலும் வச்சுக்கலாம். முதுகு தண்டில் சுருண்டு இருக்கிற ஒரு காற்று இல்லை விந்து சக்தி இல்லை நாகம் எப்படி ஒன்றாலும் நம்ம வச்சுக்கலாம். ஆனால் என் அனுபவத்தில் வந்ததை மட்டும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பக்தியில் நல்லா நீங்கள் முத்தினா கண்டிப்பாக உங்களுக்கு முத்தி நிலை கிடைக்கும். அந்த பக்தி எப்படி செய்யணும் கடவுள் மீதுனா, தன் உயிர் போகும்பொழுது ஒரு உணர்வு, ஒரு துடிப்பு, ஒரு அன்பு, ஏமாற்றம் இல்லாத பொய் இல்லாத ஒரு ஏக்கம் வரும் பாருங்க. அந்த ஏக்கத்தோடு நீங்கள் கடவுளை வழிபாடு செய்யும்போது எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. மூச்சை இழுக்க தேவையில்ல, காற்றை ஊத தேவையில்ல, வாசி பண்ண தேவையில்ல. பக்தியில் நீங்கள் உண்மையாக கரைஞ்சி போனால் தானாக அந்த குண்டலினி சக்தி உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகும். ஆகாய மார்க்கமாக வந்து சித்தர்கள் நம்மளுக்கு அருள்மழை பொழிவாங்க. நம்ம குண்டலினி சக்தி நாகமாக, அதாவது அந்த காலத்துலலாம் சித்தர்கள் சொல்லி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பெண்களுடைய உருவத்தில் நாகாத்தம்மா நாகசக்தி எல்லாம் நம்ம பார்ப்போம். அது எல்லாம் என்னென்னா என்னுடைய அனுபவத்துக்கு வந்தது தான். இது எதுவுமே பார்த்து தெரிஞ்சு கொண்டதில்லை. என்னுடைய அனுபவத்தை கொஞ்சமாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு மனிதனுக்குள்ளும் அந்த குண்டலினி சக்தி முதுகு தண்டுலேருந்து வேகமாக அப்படியே சருன்னு ஏறுங்க. அது எப்படி ஏறுதுன்னா ஒரு வினாடியில் ஏறிடும். நீங்கள் வாசி பண்ணால் உங்களுக்கு ஒரு மாதிரி வரும். அதாவது பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், யோக மார்க்கம். பக்தி மார்க்கத்தில் உள்ள தெளிவுகளை நான் கொடுக்குறேன். அடுத்த தெளிவுகளெல்லாம் நான் பொய்ன்னு சொல்ல மாட்டேன். உங்கள் அனுபவத்துக்கு வர்றதை ஏற்றுக்கொண்டு ஆன்மீகத்தில் பயணம் செய்யணும். அந்த நாகசக்தி ஒரு 12 தலை கொண்டு இருக்குங்க. இந்த உலகம் பிரபஞ்சம் அளவு இருக்குது. இந்த நம்மளுக்கு பின்னாடி சைடு நாகம் அப்படி அந்த கணக்கில்லாத அளவில், அந்த அளவு அந்த பெருசை நம்ம உணரவே முடியாது. நம்ம அதை இந்த கண் கொண்டு பார்க்க முடியாது. இந்த கண் எவனுக்கு திறக்குதோ அந்த கண் கொண்டு அந்த குண்டலினி சக்தி நாகத்தை பார்க்குற ஒரு யுக்தி இந்த பிரபஞ்சம்னு வச்சுக்கலாம், கடவுள் தன்மை வச்சுக்கலாம், உங்களுடைய குரு அருள்னு வச்சுக்கலாம். என்னன்னாலும் நீங்கள் கடவுளுக்கு பேர் வைக்கிறீங்க பாருங்க, அதுவாகவே வச்சுக்கலாம். அதில் தெரியப்படுற உண்மையை நான் உணர்ந்து கொண்டேன். என்னுடைய குருடைய அருள் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. இதுதான் உண்மை. ஸ்டார்டிங்கில் பக்தி மரத்தில் போனீங்கன்னா நீங்கள் எந்த கடவுளை வணங்குறீங்களோ உங்களுக்குள்ளவே மனகுரு, நீங்கள் என்ன கடவுள் வணங்குறீங்களோ அந்த கடவுளே உங்களுக்கு காட்சி கொடுத்து வழி நடத்தி செல்லுவாங்க. அடுத்தது ஞான நிலைக்கு சென்ற உடனே நம்ம எந்த கடவுள் வணங்குறோமோ அந்த கடவுள் நம்மளை தாமலத்தட்டில் இழந்து நம்ம குருமார்கள்கிட்ட ஒப்படைச்சிரும். அந்த உச்சிக்கு போகணும். பக்தி மார்க்கம் இந்த மலையினுடைய அடிவாரத்திலே நின்றுடும். இதுக்கு அடுத்தது குருமார்கள் சித்தர்கள் வழியாக தான் நீ செல்லணும்னு இந்த கடவுள் தன்மை நம்மளை இட்டுட்டு போய் விட்டுட்டு அது வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும். நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், கடைசி ஸ்டேஜ் தான் பக்தி மார்க்கம் அப்படின்னு. இல்லைங்க, முதல் படியே பக்தி மார்க்கம் தான். அதில் அடுத்து நம்ம போகும்பொழுது ஞான நிலையின் உச்சிக்கு போனால் சித்தருடைய அருள், சித்தருடைய காட்சி நம்ம கண்டு கொள்ள, எந்த உடலுக்குள்ள கடவுள் தன்மை எங்கே இருக்குது, நீயே கடவுள் என்ற நிலையை நம்ம குருமார்கள் வந்து தான் நம்மளுக்கு கொஞ்சமாக உணர்த்துவாங்க. இந்த குண்டலினி சக்தி ஆக்டிவேஷன் ஆன பிறகு நம்மளுக்கு அறிவு எல்லாம் தெரிஞ்சிருமா, எல்லாம் முடிஞ்சிடுச்சான்னு ஒரு சிலருக்கு சந்தேகங்கள் வரலாம். ஒன்றுமே தெரியாதுங்க. இப்போ தான் பிறந்த பச்சை குழந்தை இருக்கு பாருங்க, அந்த மாதிரி தான் நம்மளுக்கு எதுவும் தெரியாது. அந்த நாகசக்தி ஆகாயம் நோக்கி போகும்பொழுது அந்த நாகசக்தியினுடைய கண்கள் எல்லாம் கட்டப்பட்ட நிலையில் இருக்குது. நான் பார்த்தது அந்த கண்கள் எப்போ கட்டப்படும்னா அதுதான் அறிவு கண்கள். நம்மளுடைய குருமார்கள் வந்து நம்ம அந்த ஞானத்தில் 4 வருஷம் 5 வருஷம் பயணங்கள் செய்யும் பொழுது நம்மளுக்குள்ள அந்த ஞான அறிவுகள் வருது. அதுக்கப்புறம் தான் அந்த நாகசக்தியின் கண்கள் ஓப்பன் ஆகும். நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற நல்லது எது, கெட்டது எது, ஞான அறிவு எது, இந்த பூமிக்கு ஏன் பிறந்திருக்கோம், குருவுடைய தீட்சை எதுக்கு, இந்த குருவுடைய அருள் எதுக்கு, கடவுள் வழிபாடுனா என்ன, இந்த மனித பிறப்புனா என்னன்ற முழு தெளிவுகள் நம்மளுக்கு கிடைக்கப்படுங்க. அது வரைக்கும் நம்ம ஞானமே அடைஞ்சாலும் சரி, குண்டலினி சக்தி ஆக்டிவேஷன் ஆனாலும் சரி, என்ன நடந்தாலும் நீங்கள் ஒரு பச்சை குழந்தை போல தான். உங்களுக்கான குருமார்கள் வந்தால் மட்டுமே ஞான தெளிவுகள் கிடைக்கப்படும். நீங்களும் சிந்திச்சு பார்த்து
இந்த நாகத்தை எல்லாம் நம்ம பொய்கள் சொல்லக்கூடாது. உங்கள் அனுபவத்துக்கு வரலைன்னா விட்டுடுங்க. சில பாம்பாட்டி சித்தர்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்கெல்லாம் பொய் சொல்லலை பாருங்கள். அவங்கவுங்க நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் நாகசக்தி இருக்குது. நம்ம பார்க்காம எத்தையும் சொல்லக்கூடாது. இருக்குதா என்னன்னு தெரியல, என் அனுபவத்துக்கு வந்ததுன்றதை மட்டும் நம்ம சொல்லி கொள்ளணுங்க. பொதுவாக அடுத்தவங்க செய்கிறத நம்ம தப்பு அப்படின்னு ஒன்று இல்லைன்னு சொல்லவே கூடாது. இது என்னுடைய குரு கொடுக்குற ஒரு பாடங்கள். நான் எதுவும் செய்ய முடியாது. நீங்களும் சிந்திச்சு பார்த்து வாழ்கிற காலத்திலே உங்களுக்குள்ளே இருக்கிற குண்டலினி நாகசக்தியை ஒன்றும் செய்ய தேவையில்ல. நீங்கள் உண்மையாக இருந்தால் போதும், தானாகவே நடக்கும். பக்தி மார்க்கத்தில் யோக மார்க்கம் இந்த ஞான மார்க்கம்லாம் தெரியாது எனக்கு எப்படியோ. ஆனால் அதையும் கற்றுக்கொள்ளணுன்னுட்டு எனக்கான குருமார்கள் எனக்கானது ஒரு சிலதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு கிடக்காங்க. அதாவது பக்தி மார்க்கம் இந்த ஞான மார்க்கம் யோக மார்க்கம்லாம் எப்படின்னா, இந்த பக்தி மார்க்கம் இரவுன்னு வச்சுக்கலாம், ஞான மார்க்கம் பகலுன்னு வச்சுக்கலாம். யோகங்கள் ஞானங்கள் செஞ்சு பகலெல்லாம் சுற்றிட்டு ஒன்றும் முடியாதுன்ற நிலையில் வருவாங்க பாருங்க. அந்த மாதிரி இந்த பக்தி மார்க்கம் எப்படின்னா, நைட் டைம் நம்ம சாப்பிட்டு திருப்தியாக தூங்கி எழுந்துக்க பாருங்க. எந்த ஒரு டயர்டு அலைச்சலாம் இல்லை, நம்ம எதையும் தேடி சுத்த தேவையில்ல. அந்த மாதிரி நீங்கள் பக்தியில் உண்மையாக இருக்கும் பொழுது நீங்கள் தூங்கி எழுந்துக்கிற மாதிரியான நிலைகளில் எதுவும் செய்ய தேவையில்லைங்க. உங்களுக்கானது அனைத்தும் நடக்கப்படும். இந்த சித்தர்கள் காட்சியெல்லாம் கண்களை மூடி திறக்கும் பொழுதெல்லாம் ஆகாய மார்க்கமாக சித்தர்களுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கெல்லாம் இந்த குண்டலினி சக்தி ஆக்டிவேஷன் ஆன உடனே சட்டமுனிநாதர் அப்படியே ஆகாய மார்க்கமாக திடீர்னு இறங்கி என்னை வளம் வந்தாங்க. ஒரு 4-5 சித்தர் வளம் இனி உன் வாழ்க்கையில் நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்குன்ற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஒரு செகண்டில் மறைஞ்சு போயிட்டாங்க. அதாவது இந்த கண்களை நிமிட்டி பார்ப்பேன், இது உண்மையான்னுட்டு சித்தர்களுடைய காட்சி அப்படி தான் ஒரு வினாடியில் தனக்கானதை சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்களும் சும்மா இருக்கும் பொழுதுல சிந்திச்சு பாருங்கள். பிறக்கிறோம், வாழ்கிறோம், சாகிறோம், இது எதுக்கு இந்த நடுப்பட்ட வாழ்க்கைன்னுட்டு உங்களை நீங்களே சிந்திச்சு பார்க்கும் பொழுது தான் ஒரு மனிதனுக்குள்ள ஞான அறிவுகள் தோன்றும். அதாவது ஞானத்துக்கு போகும் பொழுது இந்த குண்டலினி சக்தியெல்லாம் தேடி அலையிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தடை. உங்களுக்கு எதுவுமே தெரியாத இருந்தால் தான் தானாக நடக்கும். நம்மளுக்கு தெரிஞ்ச அறிவெல்லாம் ஒரு குப்பை மாதிரி தூக்கி கடாசிட்டு ஒன்றுமே தெரியாதுன்ற அறிவு வைத்து கொண்டாலே கடவுள் அறிவு ஞான அறிவு உங்களுக்கு தானாக இந்த பிரபஞ்சம் வேணான்னாலும் அழைத்து கொண்டே இருக்கும். எனக்காக என்ன பண்ணுங்க, கொஞ்சமாக சிந்திச்சு பார்த்து நீங்கள் எந்த வழியில் போகிறீங்களோ அந்த வழியில் உண்மையாக இருக்கணும். எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்ற நிலையை உங்கள் மனதில் வர வைத்து கொண்டீங்கன்னாவே ஞானம் அடையிறது சாத்தியம். அதாவது எங்கள் குரு தாத்தாலாம் சொல்கிறது என்னென்னா, ஒரு செம்பருத்தி பூக்கள் கசக்கி போடுற நிலைகளுக்குள்ள ஞானத்தை அடைந்து கொள்ளலாம். ஒரு மனிதன் உண்மையான நிலையில் யோகமாக இருந்தாலும் ஞானம் யோகமாக இருந்தாலும் பக்தியாக இருந்தாலும் அவனை செய்யும் பொழுது என்ற ஒரு உண்மைக்காக தான் இந்த பதிவுகள். நீங்கள் எனக்காக என்ன பண்ணுங்க, சிந்திச்சு பார்த்து உங்கள் செயலை மாற்றிக்கொள்ளுங்க. வாழ்க்கை கொஞ்ச காலங்க, சீக்கிரமாக சுற்றுருவோங்க. நம்ம வாழும் பொழுதே இந்த உடலை வச்சு ஞானத்தை அடைந்து கொள்ளுங்க. கடவுள் எங்கே இருக்குன்ற புரிதலை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.